இந்த கதை ஏன் சோகமா இருக்குன்னா, இதுக்கு இன்னும் ஒரு முடிவு கிடைக்கல. அது எப்படி இன்னும் முடிவு கிடைக்கலன்னு சொல்றீங்க? அதான் எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. இந்த கதையோட முடிவு என்னன்னு தெரியாத வரைக்கும் அது எப்படி முடிச்ச மாதிரி ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கதை 12 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. நீங்க எங்களை விட்டு போன அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க பண்ண சத்தியமாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் போறேன் மீனா. என்னைக்கு அத்து கிடைக்கிறானோ அன்னைக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வருவேன். இது நான் உனக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம். அந்த சத்தியத்தை காப்பாத்தணும்னு கூட நீங்க நினைக்கவே இல்லல. ஒவ்வொரு தடவையும் உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அத்துக்கு நீங்க பண்ண துரோகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இதான் அன்னைக்கு நீ சொன்ன. உங்களை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது என் அத்துக்கு நான் துரோகம் பண்ணிட்டு தான் குற்ற உணர்வு இருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது. அந்த வழியை உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் உன்னை விட்டு தூரமா வந்த. என் தனியா விட்டு ஒதுங்கின, அந்த குடும்பத்தை விட்டு ஒதுங்கின. அத்து இல்லாம நான் வீட்டுக்கு வந்திருந்தேன்னா நீ என்ன ஏத்துட்டு இருந்திருப்பியா? அத்துவ நடுவுல கொண்டு வராதீங்க. அத்து நமக்கு நடுவுல தான் இருக்காமையா? அத்து அன்னைக்கு தொலைச்சதுனால தான் நம்ம 2 பேருமே இன்னைக்கு வாழ்க்கை இழந்துட்டு நிக்கிறோம். அதான் காரணம். பதில் சொல்லு. நான் வந்திருந்தா என்ன ஏத்துட்டு இருந்திருப்பியா? கண்டிப்பா நீங்க வரமாட்டீங்கிறது எனக்கு எப்பயோ தெரிஞ்சு போச்சு. என்றைக்கும் எங்களை பத்தி நீங்க கவலைப்படல. எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன பேசுற மீனா? என்ன தப்பா சொல்லிட்டேன்? இந்த ஊரை விட்டு போல ஒரு வருஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல. சிம்ரனுக்கு இப்ப என்ன வயசு ஆகுது? 8, 9. அப்ப உங்களுக்கு கல்யாணம் எப்படி 10 வருஷம் ஆயிருக்கும்ல? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுற நீ? ரொம்ப வலிக்குது மோகன். எனக்கு வலிக்குது மீனா. உங்களுக்கும் வலிக்குதுங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா உங்க வலிக்குதான் நீங்க மருந்து தேடிக்கிட்டீங்கல்ல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே. எப்படி உன்னால இப்படி யோசிக்க முடிஞ்சது? நான் உன்னை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேனா? அப்ப இது எல்லாமே பொய்ன்னு சொல்லுங்களேன். சிம்ரன் உங்க பொண்ணு இல்ல, நீங்க என்ன மறந்தது உண்மை இல்ல. இது வரைக்கும் உங்க அம்மா பத்தி அவ சொல்ற கதை எல்லாமே பொய்ன்னு சொல்லுங்க மோகன். இவ்வளவு பத்தி தான் சிம்ரன் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட சொன்னா. பேசாமல் 2 நெஞ்சும் பேசுது, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. சிவதாத முடி நீளமா இருக்குன்னு சொன்னால, கண்ணு 2 அழகா இருக்குன்னு சொன்னாலே, நான் உயிருக்கு உயிரை நேசிக்கிறவ அவளோட அம்மா. சொல்லாமல் 2 நெஞ்சும் பேசுதே. இத்தனை வருஷமாடா சிம்ரனுக்கு ஒன்ன பத்தி தான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலம் வந்து மாயம் செய்து நெஞ்சை மாற்றி போவது. என்று காதல் வந்து கொஞ்சி கொஞ்சி பேசுதே, பேசுதே பேசுதே. ஆனா நீதான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. தப்பு அவங்க மேல இல்லன்னா நான் தான் அது காரணம்.
மீனா அன்னைக்கிட்ட நான் தான் அன்னைக்கு ஒரு நாள் மோகனாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன்.